கேட்குறவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கேட்குற ஒரு லெவலுக்கு அந்த பாட்டு போக மாட்டேங்குது. ஷோலாம் போகிறப்போ வந்துட்டு எல்லோரும் பயங்கரமாக கை தட்டுறாங்க, நான் பாடுறதுக்கு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் பாடின ஒரிஜினல் சாங் யாரும் கேட்க மாட்டுறாங்க. நான் அழுதுருவேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்போ how do you went out? சொல் அது எனக்கு கொஞ்ச நாளில் அது என் மேலே தப்பு தான். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம் இந்த படத்தில் பாடுறீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் பாடுறாரு தெரியல, பட் நடுவில் we could see you இந்த கான்சர்ட்ஸ், ஆல்பம்ஸ் இதெல்லாம். என்னடா பண்ணுறது? அப்போது நான் பர்சனலாகவும் செம டவுனாக இருந்த ஒரு டைம். ஏன்னா ஷோஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியல. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண, எங்கள் வீட்டிலலாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நார்மலாக அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நாம் பண்ண பாட்டு நம்மளை கைவிடாமல் காப்பாற்றும். ஏதோ க்யூட்டுன்னு சொல்லி ஏதோ போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா மீம் பேஜ்லேயுமே இவன் க்யூட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்பா அம்மா ஒர்க் தாண்டி எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அவங்களோட ப்ரேயர்ஸ் தான். எங்கள் டேடியோட முட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ கூட இங்கே கருப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் வந்துட்டு என்னோட ஒரு ஷோனா அவங்க காலையில் எழுந்திரிச்சு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவாங்க முட்டிலே. பயங்கர எமோஷ்னலாக அவங்க தனியாக அழுவாங்க. பட் என் கிட்ட இருக்கிறப்போ வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஐயோ இதை வேற இப்போ எல்லாரும் கேட்குறாங்கக்கா, எப்போ கல்யாணம் அப்படின்னு. லவ்வாக தான் இருக்கும் அப்படியா? அவங்க இப்போது ஒத்துக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயம். சரி, எல்லாருக்காக இப்போ நானும் உங்களுக்கு கேட்டுறேன், எப்போ கல்யாணம்? ஹாய், ஹவ் ஆர் யூ? சூப்பராக இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் நாங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நடுவில் கொரோனா டைமில் கூட இந்த வர்ச்சுவல் இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் இப்படி இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து பியூட்டிஃபுல்லாக இப்படி ஒரு கான்வர்சேஷன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாம். ஒரு டைமில் வந்து ஒரு சிங்கர்ஸ் அப்படின்னா அந்த படத்தில் பாடும்பொழுது அவங்களுக்கான வாய்ப்புகள் டெவலப் ஆகிட்டே போகும். இப்போ அப்படி கிடையாது. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம் இந்த படத்தில் பாடுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் பாடுறாரு தெரியல, பட் நடுவில் we could see you இந்த கான்சர்ட்ஸ், ஆல்பம்ஸ் இதெல்லாம். பட் இது எந்த அளவுக்கு ஒரு தனி நபராக அவங்களுக்கு அந்த நேம் கிடைக்குது. பட் அதை தாண்டி ஒரு வாழ்க்கைன்னு இருக்குல்ல, யூ ஹேவ் டு கெட் யுவர் செல்ஃப் ஸ்டேபிள். அந்த க்ரோத் வைஸ் வந்து என்ன சொன்னாலும் வந்து அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்க்கு அது கொடுக்குதான்னு நான் கேட்குறேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும்க்கா. என்னடா அது எழுதுகிறோம், இது ரிலீஸ் ஆகாமான்னு தெரியாது, இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், ஓகே, அந்த பயம் இருக்கும். அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நாம் பண்ண பாட்டு நம்மளை கைவிடாமல் காப்பாற்றும். பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆதி அண்ணா. இப்போ சாய பயங்கர் அவர் வந்து பேங்க்கில் அவ்வளோ பாட்டு வச்சுருக்காரு. ஓகே, ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பெரிய படத்துக்கும் பண்ணுறாரு. நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை இண்டிபெண்ட் சிங்கர்ஸை, மியூசிஷியன்ஸை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பீயிங் ஸோ க்ளோஸ் டு யூ, அதை நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய காமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சதில்ல. இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் லைஃப். மீடியா அப்படின்னும் பொழுது கமெண்ட்ஸ் வந்து எங்களை சுற்றி வந்துட்டே இருக்கோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. ஒரு டைமில் தேவர் மென்ஷனிங் ஒரு சில நேம்ஸ், அப்புறம் இன்னொரு நேம்ஸ், இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடிட்டு இருந்தது? இல்லை, ஒரு டைமில் எங்கள் வீட்டில் வந்து என்ன அவங்க இது மாதிரி சொல்கிறாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே பழகிருச்சு. ஏன்னா எனக்கு 4-5 தடவை கல்யாணம் ஆகிட்டுற மாதிரியே ஏதோ ஒரு சேனல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலி நானே கங்க்ராச்சுலேஷன் பண்ணலான்னு, என்ன சாம் கல்யாணம் ஆகிடுச்சாவே உங்களுக்கு, என்னடா அக்காவை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்கலான்னு. அது மாதிரிலாம் போட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கே பழகிருச்சு. அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, அது மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடுவில் நானே யோசிச்சேன், எங்கே அந்த சாம் போனாங்க? மீம்ஸ்லாம் போடுவாங்கல்ல அவங்க. அந்த கொரோனா டைமில் வந்துட்டு யாரோ என்னை சப்போர்ட் பண்ணுற ஒரு பேஜ்லேருந்து வந்துட்டு ஏதோ க்யூட்டுன்னு சொல்லி ஏதோ போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா மீம் பேஜ்லேயுமே இவன் க்யூட்டான்னு சொல்லிட்டு நிறையா மீம் பேஜில் போட்டிருந்தாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 500 கமெண்ட்ஸு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சும்மா சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை அவங்க ஒருத்தவங்க எடுத்து போட, அதை எடுத்து இவ்வளோ அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போது ஒரு டைமில் வந்துட்டு ஓகே என்னடா பண்ணுறது? அப்போது நான் பர்சனலாகவும் செம டவுனாக இருந்த ஒரு டைமு. ஏன்னா ஷோஸ் எதுவுமே இல்லை,
எதுவுமே பண்ண முடியல. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண, எங்கள் வீட்டிலலாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுஃபாமாக்கு பிரதிமா மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பி சாமோட விளையாடு சீசன் 2 பண்ண வச்சாங்க. அது மூலியமாக திரும்பி மக்களுக்கு தெரிய வந்தது. திரும்பி எனக்கு ஷோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் நான் பாடுவேன். அப்போல்லாம் ஒவ்வொரு எபிசோட் அப்போவும் நான் பாடுவேன் சாமோட விளையாடு அப்போது. எஸ், அதை பார்த்துட்டும் எனக்கு ஷோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ஒரு பாண்டிங் இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா இப்போ அந்த ஒரு சூப்பர் சிங்கர்ஸ் முடியுது, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் எங்கப்பா ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க, அவங்கவுங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் எப்போவுமே ஆல் த சீசன்ஸ்குள்ளே அந்த சிங்கிங் காம்படிஷன் முடிச்சாலே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் எல்லாரோட அந்த டீம் அண்ட் ஹவு டு யூ பீப்புள் கண்டினியூ? இன்னுமே அப்படி தான். இன்னும் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி 7 ஃபேமிலின்னு இருக்குது. அதில் எல்லா கண்டஸ்டன்ஸுமே இருக்கும் அந்த குரூப்பில். நாங்கள் பண்ணுற சின்ன கவர் கொண்டு ஷேர் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்குது, அப்பப்போ மீட் பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவும் அந்த ஒரு பாண்ட் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்று பண்ணலாம், எதுக்கு இவங்க சும்மா இருக்காங்களே, நல்லா போயிட்டுருக்கே, ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பண்ணுவாங்க. சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம். நானும் பிளாக் அண்ணா, நிஷா பேச்சுலர்ஸ் பேண்ட் ஒரு டீமில் இருந்தனால அந்த ஒரு காம்போ அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணதுனால அதே எல்லா ஷோஸ்க்கும் கூப்பிட, ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் ஷோவாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டைலில். ஐ திங்க் அந்த பேண்ட் இப்போ நல்ல டச் வுட் நல்ல பூம் ஆயிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலைல தான் பஹ்ரைன்லேருந்து வந்தோம். பேண்டோட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பொங்கல் ஃபெஸ்ட். அது யாரோட பேண்ட் ஆக்சுவலி? அதை நான் கேட்கணும். நம்மளோட டோட்டலா எல்லாருமே டுகெதர். ஓகே ஓகே. அண்ட் ஹவ் இஸ் திஸ் ஒரு ஷோஸாக ஒரு ஆங்கராக கிளம்பிறங்கிருக்கீங்க, விச் இஸ் அ டஃபஸ்ட் திங். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூ மோர் கம்ஃபர்டபுள் இன் டு இட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி போயிட்டுருக்கு? நான் நார்மலாக அது பேசணுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசணுன்னா நான் யோசிப்பேன், ஐயோ எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். பட் இப்போ அந்த ஷைனஸ் கொஞ்சம் போயிருக்கு. ஓகே, ஒருத்தவங்க ஷையாக இருக்கிறப்போ அவங்கள கம்ஃபர்டபுளாக நிறைய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஷோலெல்லாம். இதுவே எனக்கு சாம் கிட்ட ஷாக்கிங்காக, சாமா இல்லை டாக் பேக்கில், ஏன்னா ஆங்கர்ஸ் பற்றி எங்களுக்கு தெரியுமே, ஒரு ஆள் டாக் பேக்கில் தான் சொல்கிறாங்களா இல்லை சாம் தான் கலாச்சிட்டு இருக்காரா? அதுவே ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. மாக்கா பண்ணன்ட்டேருந்து சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். பிரியங்கா கிட்டேருந்து, உங்ககிட்டேருந்து, எல்லார்கிட்டேருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை என்னால் எடுத்துக்க முடிஞ்சுது. ஓகே, எப்படி அவங்க லிசன் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் இன்இயர்ஸில் அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவங்க சொன்னதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு நல்ல லிசனர் ஆகியிருக்கேன். எஸ், அது ரொம்ப சந்தோஷமான. நிறைய லிசனர் ஆயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு இல்லையா? ஐ திங்க் நிறைய பேர் சொல்லுவாங்க சாம், அந்த சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல், தட் வில் ஆல்சோ லீட் டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரீசெண்ட் டைமில் நானும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் அந்த தனிமை நிறைய பேரை டோட்டலாக டிப்ரெஷன் பாயிண்டில் தள்ளிடும். பட் தட் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்றது ரீசெண்டாக நானும் உணர்ந்த ஒரு விஷயம். ஸோ சைலன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாமோட ப்ளஸ்ஸாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சைலன்ஸ் தான் என்னை பற்றி நிறைய யோசிக்க வச்சுருக்கு. நான் டவுட்டாக இருக்கிற டைம்லலாம் ஓகே என்னடா பண்ண போகிறோன்ற டைமில் தான் எனக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் வரும். ஓகே, என்னோடய ஜேர்னி ரொம்ப சின்னது, 6 இயர்ஸ். பட் ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷமும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், ஓகே எனக்கு என்ன நான் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் யோசிக்கப்போ அதுவே என்னை மோட்டிவேட் பண்ணும். ஓகே, நீ சும்மா இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்க, நீ இன்னும் ட்ரை பண்ணு அப்படின்ற விஷயங்களை நீ யோசிக்க தோணும். சைலன்ஸ் தான் ஓகே உனக்கான சான்ஸை நீயே உருவாக்கிக்கணும் அப்படின்னு தோணும். சைலன்ஸ் தான் ஓகே உனக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீ ஒன்றுமே இல்லாதப்போ இவ்வளோ பேர் உன்னை இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்கன்னு யோசிக்க தோணும். சைலன்ஸ் தான் ஓகே உன்கிட்ட இத்தனை பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்களே, இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களே, அதை நீ பண்ணியான்ற ஒரு கொஸ்டின் உனக்கு ஹெல்ப்பும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு சைலன்ஸ் ஃபேமிலியாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பா அம்மா ஒர்க் தாண்டி எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அவங்களோட ப்ரேயர்ஸ் தான். எங்கள் டேடியோட முட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ கூட இங்கே கருப்பாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் என்னோட ஒரு ஷோனா அவங்க காலையில் எதிர்த்து 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவாங்க. முட்டிலே ஒரு ஷோ பண்ண போகிறோம், ஒரு ரெக்கார்டிங் போகிறோன்னா பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எவ்ரிடே நான் இது பண்ண போகிறேன்னா அது காலையிலே 4:30 எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் அப்படியே நீ ஒரு ரத்த கோட்டைன்னு சொல்லுவாங்க, பைபிளில் இருக்குது, அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். whatever you do fine. என் பையன் அந்த 1 month பிரேக் எடுத்தாலும் he will able to manage அப்படின்றது அப்பா அம்மா சைடில் இந்த அளவுக்கு. நான் டவுனாக இருக்கிற டைம்லேயும் நான் சொல்லுவேன், நானும் கஷ்டப்பட்டு எழுதுறேன், பாடுறேன், ஒரு மாதிரி எதுவுமே போயிட்டு ரீச் ஆகவே மாட்டேங்குது. கேட்குறவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க
அவங்க கேட்குற ஒரு லெவலுக்கு அந்த பாட்டு போக மாட்டேங்குது. கேட்டாங்கன்னா பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அது போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷோலாம் போகிறப்போ வந்துட்டு எல்லோரும் பயங்கரமாக கை தட்டுறாங்க, நான் பாடுறதுக்கு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் பாடின ஒரிஜினல் சாங் யாரும் கேட்க மாட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சாமி கவலைப்படாத, நம் ஒரு நாள் எல்லாமே எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ பண்ணுற ஹார்ட் ஒர்க் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. அவங்க பயங்கர எமோஷ்னலாக அவங்க தனியாக அழுவாங்க. பட் என்கிட்ட இருக்கிறப்போ வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க. நீ இது கவலையே படாத, அது ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயங்கர இது மாதிரி இருப்பாங்க. டேடிக்கு தான் அப்பப்போ ரொம்ப டவுட் வரும். என்னடா இப்படி இது பண்ண மாட்டியே, நீயும் ட்ரை பண்ணுற, இது விளக்கிட்டே இருக்க தம்பி, என்ன பண்ண போகிற? அப்போது பார்த்துக்கலாம் டேடி, ப்ரேயர் பண்ணுறோம், இது இருக்குது, ஏதாவது ஒரு டைமில் அது நடந்துடும். இது எல்லாரோட லைஃப்லேயுமே நடக்கிறது தான். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே சும்மா அந்த ஒரு டைம் தான், அந்த ஒரு டைம் வந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கும். ஸோ அது அவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் என்னை பெருசாக எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. தம்பி வளர்ந்துட்டேன், என் தங்கச்சிட்ட சொல்லுவாங்க, தம்பி வளர்த்துட்டான், இனிமேல் அவன் தான் எங்கள் 2 பேர் கையும் பிடிச்சி அழைச்சிட்டு போக போகிறான், அவனை நம்பி இருக்கோம். ஸோ எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஓடிட்டுருக்கேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆல்பமே எடுத்துக்கோங்க, 23rd நீங்கள் போடுற அந்த வரிகள் எல்லாமே கேட்கும் பொழுது, அதனால தான் நான் சொன்னேன், சம்பர் அது சாமோட ரொம்ப கனெக்ட் ஆன வரிகள் மாதிரி இருக்குது. சர்டன் லைன்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஹார்ட் ஹிட்டிங். இவ்வளோ இதெல்லாம் வந்து உணர்ந்து எழுதியிருக்காரோ அப்படின்ற மாதிரி இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல்லான சில வரிகள்லாம் கேட்கும் பொழுது, இப்போ அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆனால் தான் அது உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து அந்த ஒரு பாடல் இட்டாச்சுன்னா லைஃபோட ஒரு மொமெண்ட்டே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது இருக்குல்ல சாம். இது எவ்வளோ நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே அந்த நம்பிக்கையோடு நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலம் எல்லாத்துமே பதில் சொல்லணுன்ற ஒரு வரிகளில் இருக்க மாதிரி அது அந்த நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவோம், அது டக்குன்னு கிடச்சிருச்சுன்னா ஓகே, அது வந்து உங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஓகே நம்மள்ட்ட தான் இருக்குல்ல. பட் இது தள்ளி போயிட்டுருக்கனால இன்னும் நமக்கு அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அது என்ன ஆக்குன்னா, அது கிடச்சாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்குள்ளார எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதை நான் எனக்கு என்ன, when you're totally down, what do you do? நீங்கள் தனியாக you don't share it to anybody-யா? ஆமாம், நான் அது சொன்னால் ஷேர் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அது எனக்குள்ளார இருக்கிறத வந்து கம்மி நான் அழுதுருவேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்போ how do you went out? அது எனக்கு கொஞ்ச நாளில் அந்த ஒரு டைம் தான்க்கா எனக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். டவுனாக இருக்கப்போ செம்ம டவுனாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது எப்படியோ போயிடும். அதை கடைசியாக நீங்கள் அழுத ஒரு மொமெண்ட்னா எதுக்காக? ரொம்ப ஐ வாஸ் டோட்டலி டவுன், நான் யார்கிட்டயும் சொல்ல, அப்படி ஒரு மொமெண்ட்டு நான் ரீசெண்டாக நடந்த எதுக்கோ நிறைய நடந்திருக்குக்கா. ஒன்று ஆமாவா? ரொம்ப உடஞ்சி அழுது என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் செய்ய போய் அதை அவனுக்கு வேறு மாதிரி கன்வே ஆகி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. நான் பேசவே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அது அப்புறம் அது பயங்கரமாக உடச்சிட்டேன். நான் ஒன்று யோசித்தேன், ஆனால் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு செம்மையாக அது ஹிட் ஆகிடுச்சு. அது என் மேலே தப்பு தான். ஸோ அது நான் பயங்கரமாக உடஞ்சி, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது என் கூட இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி, இதை நான் கேட்கலாம் தப்பாகிடும் சாம். வாட் இஸ் லவ் டு யூ? ஃபஸ்ட்டு உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என்ன ஒரு பிளானிங்கில் இருக்குது? சொல்ல ரொம்ப நேரம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக பேசுகிறோம். சாம் பார்த்தோன்னே நானும் ரொம்ப சீரியஸான கேள்விகள் உள்ள போயிட்டு வாங்க ஜாலியாக பேசலாம். ஐயோ இதை வேற இப்போ எல்லாரும் கேட்குறாங்கக்கா, எப்போ கல்யாணம்? இல்லை நானே கேட்குறேன் அக்கா, சீரியஸாக கேட்குறேன். நான் வந்து சாம் இவ்வளோ வருஷமாக எனக்கு தெரியும், எனக்கும் வந்து எப்போ இந்த தம்பி என்ன கல்யாணம் முன்னாடிலாம் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இப்போ நெக்ஸ்ட் எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு ஏதோ வளர்ந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண கேட்பாங்க. சாம் எப்போ டேடி ஆக போய் ஐயோ. ஸோ இப்போதான் 26 வயசு ஆகுது. இப்போ நான் ஃபுல்லா வாட் இஸ் லவ் டு யூ? ஃபர்ஸ்ட் நீங்க லவ் மேரேஜ் பண்ணுவீங்களா அரேஞ்ச் மேரேஜா? லவ்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ லவ்வா தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த நினைக்கிற காய போடுற புளியிற ஷோபா காட்ட நீ போய் சொல்ல முடியாது. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். உண்மையா சொல், லவ்வா இருக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா? தெரியலக்கா. வீட்ல ஒத்துப்பாங்களா லவ் மேரேஜ் பண்ணா?
அவங்க இப்போது ஒத்துக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயம். சரி, எல்லாருக்காக இப்போ நானும் உங்களுக்கு கேட்டுறேன், எப்போ கல்யாணம்? கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே இப்போது முன்னாடி வந்து பொண்ணுங்களை தான் கேட்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பசங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. ஆமாம். ஐயோ, அதுதான் எனக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க, இப்போ எப்போ கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்குறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வயசாகிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் எல்லாமே அது எப்பப்போ நடக்குதோ அப்பப்போ தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி என்னோட லைஃப் என்ன ஸ்கிரிப்டட் ஸ்டோரியாக தான். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் படி தான் லைஃப் நடக்கும். நீ உன் மனசு தேடும் ஒரு திசை, ஆனால் காலம் காட்டுற திசையில் தான் எப்படி போய் சேருவேன். பியூட்டிஃபுல், சூப்பர். வந்து நம்ம எப்படி பார்த்தீங்களா, ஆரம்பிச்சது நாங்கள் ஆல்பமில், முடிக்கும் போது ஆல்பம் வரிகளோடு முடிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் எங்களோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். வெரி ட்ரூ. நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஸ்கிரிப்டட். பட் சில விஷயம் ஸ்கிரிப்டாக இல்லை, அது தானாக நம்மளை தேடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து அமைஞ்சிடும். அதை ஸ்கிரிப்டை மாற்றி we have to make it in our own way ன்வாங்க. அதை ரொம்ப அழகாக இத்தனை வருடமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து இதையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறீங்க. அதை பார்க்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மள ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்து ரசித்த அந்த ஒரு ஷோ வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாப்பி ஃபார் யூக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ், சாம் சொன்ன மாதிரி நிறைய பர்சனலாக நான் பேசுறதுக்கான காரணம், ஐ மேக் திஸ் அஸ் அ ரிக்வெஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் பின்னாடியே நிறைய தேடல் இருக்குது, நிறைய ஓட்டம் இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிஸும் இருக்குது. அது நீங்கள் வந்து டோன்ட் see everybody as a media people. அது யூ ஜஸ்ட் see as உங்களில் ஒருத்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காரு. 23rd இல்லையா, 23rd உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆல்பமும் காத்துட்ருக்கு. ஸோ மக்களாகிய நீங்கள் அந்த ஆல்பம் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வரிகள் வந்து அவருக்கு இல்லை, நம்மளை சார்ந்த வரிகளாகவும் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அந்த சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சாம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see your growth. ஏன்னா இங்கேருந்து நான் பார்த்துருக்கேன், இப்போ சாம் இங்கே இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் லாங் வே. இன்னும் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மியூசிக் கெரியர்லையாக இருக்கட்டும், படங்கள், நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எஸ், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஒரே ஒரு இதுதான். ஒரு ஹேட் கமெண்ட் போடுறப்போ உங்களுக்கு அதை ஒருத்தர் போட்டால் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா அதை பண்ண மாட்டீங்க. அதை ஒரு செகண்ட் யோசித்து பண்ணுங்கள். அது நீங்கள் சின்னதாக போடுற ஒரு ஒரு கமெண்ட் வந்து ஒரு பெரிய பாதிப்பை தரலாம். சின்ன வேர்டாக தான் இருக்கலாம், பட் அது அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்கும் போது அதை படிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்க ஆல்ரெடி டவுனாக இருக்கிறாங்கன்னா அது அவங்களை இன்னும் டவுன் ஆக்க வச்சிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. தேங்க்யூ. டெஃபினெட்லி ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ எல்லாமே மாறும். அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த டைம். எங்களுக்காகவும் எங்கள் சாங்க்காகவும் நீங்கள் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.